woke up this morning, did you talk to Jesus? இந்த காலை எழுந்த உடனே நீங்கள் இயேசுவோடு கூட பேசினீர்களா? Is that the first thing you did? அதுதான் நீங்கள் செய்த முதல் காரியமா? That's the best way to begin the day. ஒரு நாளை ஆரம்பிப்பதற்கு அதுவே சிறந்த வழி. I do it every day. நான் ஒவ்வொரு நாளும் அப்படி செய்கிறேன். That's my life. That's why my life is a very happy life. ஆகவே தான் என்னுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. You know, there are 4 steps to real fellowship with God. தேவனோடு கூட ஐக்கியப்படுவதற்கு 4 படிகள் உண்டு. The first is prayer. முதலாவது ஜெபம். Prayer is asking God to do something for us. நமக்கென்று ஏதோ ஒன்றை செய்யும்படியாக தேவனை கேட்பது ஜெபம். There's nothing wrong in it. அதில் எந்த தவறும் இல்லை. Jesus prayed, the apostles prayed, we can pray. இயேசு ஜெபித்தார், அப்போஸ்தலர் ஜெபித்தார்கள், நாமும் ஜெபிக்கலாம். We can even ask for material things. பொருளாதார காரியங்களை கூட நீங்கள் கேட்கலாம். Give us this day our daily bread. இன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். What is the difference between saying give us this day our daily bread and give us this day our daily ice cream? இன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபிப்பதற்கும் இன்று வேண்டிய ஐஸ்கிரீம் எங்களுக்கு தாரும் என்று ஜெபிப்பதற்கும் என்ன வித்தியாசம்? See, bread is simple food that we need. அப்பம் என்பது நாம் சாப்பிடுகிற எளிய ஆகாரம். How is it in Aharam it says in the prayer? In English it says give us this day our daily bread. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. What the Lord taught us is not to pray for luxuries but for necessities. சொகுசுக்காக ஜெபிக்க முடியாய் ஆண்டவர் நம்மை கேட்கவில்லை, ஆனால் தேவைகள் அதற்காக ஜெபிக்க முடியாய் ஆண்டவர் கேட்கிறார். God may give us ice cream and cake and so many other things, but that's not what we pray for. ஐஸ்கிரீம், கேக் போன்ற மற்ற காரியங்கள் எல்லாம் தேவன் தருவார், ஆனால் அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று தேவையில்லை. We must be satisfied with God gives us food, clothing and little shelter. We're thankful. தேவன் நமக்கு ஆகாரம், உடை, தங்கவேண்டிய இடம் இதை கொடுத்தால் அதிலே நாம் திருப்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். On top of that, if he gives you a cycle or a scooter, well, praise the Lord. அதற்கு மேலாக ஒரு சைக்கிளோ ஒரு ஸ்கூட்டரோ கொடுத்தால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். But those are not essential. ஆனால் இவைகள் எல்லாம் இன்றியமையாத தேவைகள் அல்ல. So we pray. That's important. ஆகவே நாம் ஜெபிப்பது அவசியம். When he taught us to pray for forgiveness of sins, he also taught us to pray for deliverance from sin. பாவ மன்னிப்புக்காக ஜெபிக்க முடியாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே சமயத்திலே பாவத்திலிருந்து விடுதலைக்காகவும் நாம் ஜெபிக்க முடியாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். So we don't pray only for material things. We pray for spiritual things too. பொருட்களுக்காக மட்டும் நாம் ஜெபிப்பதில்லை, ஆவிக்குரிய காரியங்களுக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம். But many of us, when we pray, if you check your prayer, you may not be praying much for spiritual things at all. ஆனால் நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சோதித்து பார்த்தால் அதிகமாய் ஆவிக்குரிய காரியங்களுக்காக நாம் ஜெபிப்பதில்லை. Except forgiveness of sins. பாவ மன்னிப்பு தவிர. But Jesus, like husband and wife, Jesus combined forgive us our sins as we forgive others with and deliver us from evil. எப்படி ஒரு கணவனையும் மனைவியும் தேவன் நினைத்திருக்கிறாரோ அதே போல ஜெபத்திலே இந்த 2 காரியங்களை இணைத்திருக்கிறார். ஒன்று, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், அதே சமயத்திலே சோதனைக்கு படாதபடிக்கு தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். Deliver us from evil is connected with forgive us our sins. ஆகவே தீமையிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளும் என்பதற்கும் பாவத்தை மன்னியும் என்பதற்கும் தொடர்பு உண்டு. So I mustn't pray only for forgiveness of sins, I must pray for deliverance from evil. பாவ மன்னிப்புக்காக மட்டும் நாம் ஜெபிப்பது போதாது, தீமையில் இருந்து விடுதலையாக்கும் என்றும் நாம் ஜெபிக்க வேண்டும். You know, if you read the Lord's prayer, you see those things are all there. நீங்கள் ஆண்டவருடைய ஜெபத்தை, கர்த்தருடைய ஜெபத்தை நீங்கள் பார்க்கும்போது இவைகள் எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. That's the first step. அதான் முதல் படி. The second step, இரண்டாவது படி, which many people do not do, அநேகர் செய்யாத காரியம், is thanksgiving. நன்றி செலுத்துதல். Thanksgiving is not praying for anything. நன்றி செலுத்துதல் என்பது எதற்காகவும் ஜெபிப்பதல்ல, கேட்பதல்ல. We have finished praying. ஜெபிப்பதை நிறுத்திவிட்டோம். Now we are thanking God for what he's done for us. இப்பொழுது நமக்காக ஆண்டவர் செய்த காரியங்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். Does God expect that? தேவன் அதை எதிர்பார்க்கிறாரா? You know, we read a story once of 10 lepers who came to Jesus for prayer for healing. 10 குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்திலே சுகத்திற்காக வந்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம். And they were all healed. அவர்கள் எல்லாரும் சுகமாக்கப்பட்டார்கள். But only one came back and said, "Thank you, Lord, for healing me." ஆனால் ஒரே ஒருவன் மட்டும் மீண்டுமாய் திரும்பி வந்து, ஆண்டவரே நீ சுகப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறான். And do you know what happened? என்ன நடந்தது தெரியுமா? He got something more
which the other 9 people did not get. மற்ற 9 பேருக்கும் கிடைக்காத வேறு ஒரு காரியத்தை இவன் பெற்றுக்கொண்டான். See Luke 17. லூக்கா 17ஆம் அதிகாரம். You know, when we think of building a godly church, ஒரு தேவபக்தியுள்ள சபையை கட்டும்படி நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது we must be people who know not only how to pray but how to thank God for what he has done. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்ட மக்களாக மட்டுமல்ல, எப்படி தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். Prayer comes naturally to us because we have so many needs. எவ்வளவு தேவைகள் நமக்கு இருக்கிறபடினாலே ஜெபம் ஆண்டவரிடத்திலே கேட்பது அது இயற்கையாகவே வந்து விடுகிறது. We have needs with sickness and job problems and so many problems. இத்தனை வியாதிகளிலிருந்து விடுதலை தேவைப்படுகிறது. வேலை பிரச்சனை இடத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது. Nobody has to teach us to pray. It comes automatically when we are in need. ஆகவே நாம் தேவையில் இருக்கும் பொழுது தானாகவே அந்த ஜெபம் வந்து விடுகிறது. யாருமே நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க தேவையில்லை. Thanksgiving, we have to discipline ourselves to do it. ஆனால் நன்றி செலுத்துதல் என்பது நாம் அதை செய்ய முடியாக நம்மை நாமே ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கிறது. And we have to develop the habit. இந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். You know, for example, if you don't teach a child to brush his teeth, he is not going to brush his teeth. ஒரு குழந்தைக்கு பல் விளக்க சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தை பல் விளக்காது. Once you make it a habit for him every day, then he will brush his teeth as soon as he gets up. He thinks of it. ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லிக் கொடுத்து அதையே ஒரு பழக்கமாக்கி விட்டீர்கள் என்று சொன்னால் அவன் காலை எழுந்த உடனே பிரஷ் பண்ண ஆரம்பித்து விடுவான். Anything that you develop into a habit, ஆகவே எதையெல்லாம் நீங்கள் ஒரு பழக்கமாக ஏற்படுத்திக் கொள்கிறீர்களோ will come easily. அது எளிதாக வந்துவிடும். So thanksgiving is like that. நன்றி செலுத்துதல் அப்படித்தான். In Luke 17 we read that லூக்கா 17 நாம் வாசிக்கிறோம். These 10 lepers, they raised their voice in verse 13 and said, "Have mercy on us." 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தங்களுடைய சத்தத்தை உயர்த்தி இயேசுவே எங்களுக்கு இரங்கும் என்று கேட்டார்கள். And Jesus said, "Go show yourself to the priest." As they went, they were cleansed. இயேசு நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் சுத்தமானார்கள். And one of them turned back. அவர்களிலே ஒருவன் திரும்பி வந்தான். I don't know how far they had gone. Maybe they had gone 1 or 2 miles towards the priest. எவ்வளவு தூரம் போனார்கள் என்று தெரியவில்லை. 1 அல்லது 2 மைல் தூரம் போயிருக்கலாம் அந்த ஆசாரியன் இருக்கக்கூடிய இடத்திற்கு. And they must have thought, who's going to walk now 2-3 kilometers back to thank Jesus? இயேசுக்கு நன்றி செலுத்த முடியாது யார் இந்த 2-3 கிலோமீட்டர் நடப்பது என்று சொல்லி அவர்கள் சிலர் எண்ணியிருப்பார்கள். But one man said, "What is walking 2-3 kilometers? I'm healed. I'm going to go back and thank him first." நான் சுகமாக்கப்பட்டு விட்டேனே, இந்த 2-3 கிலோமீட்டர் நடப்பதற்கு என்ன இது ஒரு தூரமா, நான் போய் நன்றி செலுத்துவேன் என்று சொன்னான். Turned back and went. அவன் திரும்பி ஆண்டவரிடத்துக்கு போகிறான். And with the same loud voice that he asked for healing in verse 13, with the same loud voice he glorified God publicly for he being healed. எந்த அளவு சத்தமாக இயேசுவே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டு கேட்டானோ அதே சத்தத்தோடு கூட இப்பொழுது மீண்டும் திரும்பி வந்து இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்கிறார். And the Lord says he was a Samaritan, verse 16. அவன் சமாரியன் என்று ஆண்டவர் சொல்கிறார். See, the Jews were the Brahmins in those days. யூதர்கள் அந்த நாட்டில் இருந்த பிராமணர்கள் உயர்ந்த ஜாதிக்காரர். The Samaritans were the low caste. சமாரியர் என்பவர்கள் கீழான ஜாதிக்காரர்கள். Just like in our village culture, those days the Jews despised the Samaritans. இன்றைக்கு நம்முடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை போலவே அந்த நாட்களில் இந்த யூதர்கள் சமாரியரை பார்த்தால் அற்பமா எண்ணுவார்கள். But Jesus said it was that man who learned to come back and thank God. ஆனால் அந்த மனிதன் தான் மீண்டுமாய் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டான் என்று இயேசு சொல்கிறார். Jesus very often spoke about these low caste people. அடிக்கடி இந்த கீழான ஜாதிக்காரர்களை குறித்து ஆண்டவர் பேசி இருக்கிறார். You know, another place he said one man was lying on the roadside all beaten and ஒரு முறை சாலை ஓரத்திலே ஒருவன் அடிக்கப்பட்டு குற்றுயிராய் கிடந்தான் என்று ஆண்டவர் சொல்கிறார். and all the high caste people walked past him. அங்கே மேல் ஜாதிக்காரர்கள் எல்லாம் அவர்கள் நடந்து சென்று விட்டார்கள், கடந்து சென்று விட்டார்கள். low caste Samaritan went and helped him. ஆனால் அந்த கீழ் ஜாதி என்று எண்ணப்படுகிற அந்த சமாரியன் அவன் போய் அவனுக்கு உதவி செய்கிறான். The Bible says God has chosen the weak and the poor to be in his church. அவருடைய சபையில் இருக்க முடியாத பலவீனர்களையும் ஏழைகளையும் தரித்திரர்களையும் தெரிந்து கொண்டார் என்று தேவன் சொல்கிறார். When you go to any church, எந்த சபைக்கு வேண்டுமானாலும் போய் பாருங்கள், you find very few high caste people. It's mostly from the lower levels. மேல் ஜாதி என்று சொல்லக்கூடிய மக்களை பார்த்தால் கைவிட்டு எண்ணி விடலாம், அவ்வளவு குறைவானவர்கள் தான் இருப்பார்கள். ஆனால் மற்ற மக்கள் தான் நிரம்பி இருப்பார்கள். God says the poor, God has chosen the poor of the world, rich in faith. இந்த உலகத்திலே தரித்திரரை விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாகும்படி தேவன் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. And that's what it says in James chapter 2. இதைத்தான் நாம் யாக்கோபு 2 வாசிக்கிறோம். God himself has chosen the poor of the world, rich in faith. விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு தேவன் இந்த உலகத்தின் தரித்திரரை தெரிந்து கொண்டார் என்று தேவனே சொல்கிறார். Some people despise that. சிலர்
இவர்களை அற்பமாக எண்ணுகிறார்கள். They say, hey, what type of church you got? All uneducated people and poor people. என்ன பெரிய சபை, வந்து பார்த்தா படித்தவங்களே இல்லை, எல்லாம் படிக்காதவங்களா இருக்கிறாங்க என்று சொல்லுகிறார்கள். We have got some postgraduates and all in our church. எங்களுடைய சபையிலே முதுகலை பட்டம் பெற்றோர் நிறைய பேர் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள். But what is the quality of their life? ஆனால் அவருடைய வாழ்க்கையின் தரம் எப்படி இருக்கிறது? God has chosen the poor of the world rich in faith. விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாகும்படி தேவன் இந்த உலகத்தின் தரித்திரரை தெரிந்து கொண்டார். There are a few highly educated rich people like Paul. பவுலை போல ஒரு சிலரை நாம் வேதத்திலே பார்க்கிறோம், அவர்கள் அதிகமாய் படித்தவர்களும் ஐஸ்வர்யவான்களும் இருக்கிறார்கள். But most of them are poor fishermen like Peter and John. ஆனால் அதிகமான பேர் பேதுரு, யோவான் போல மீன் பிடிக்கிறவர்களாகத்தான் இருந்தார்கள். Don't despise anyone. யாரையும் அற்பமாய் எண்ண வேண்டாம். Don't think that God values you because you're from some big family or you've got a lot of education. ஏதோ நீ நன்றாக படித்து விட்டாய் அல்லது நீ ஒரு விசேஷத்தை குடும்பத்திலிருந்து வருகிறாய் என்பதனாலே தேவன் உன்னை விசேஷத்தவராய் எண்ணுகிறார் என்று மட்டும் நீ எண்ண வேண்டாம். God doesn't care for these things. தேவன் இந்த காரியங்களை குறித்து சட்டை செய்கிறவரே அல்ல. You know, I come from Kerala. நான் கேரளாவிலிருந்து வருகிறேன். But I'm more at home in Tamil Nadu than in Kerala. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தான் சொந்த ஊரில் இருக்கிறது போல உணர்கிறேனே அல்லாமல் கேரளாவில் அப்படி நான் உணர்வதில்லை. I feel very funny when I go to Kerala. கேரளாவுக்கு போனால் எனக்கு வேடிக்கையாகத்தான் இருக்கும். Because generally speaking there people are very proud of the family they come from. பொதுவாக நான் பேச போனால் கேரளாவிலே எப்படிப்பட்ட கலாச்சாரம் இருக்கிறதுனால் நான் இந்த குடும்பத்திலிருந்து வந்தவன், இந்த வம்சத்திலே வந்தவன் என்று சொல்லி அதை குறித்து அவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். Big family names, important family names. பெரிய பெரிய குடும்ப பெயர்கள், வீட்டின் பெயர் எல்லாம் அவர்களுக்கு பின்னால் வரும். And they boast about it. அதை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டுவார்கள். They are secretly proud of it. அதை குறித்து அவர்கள் பெருமையாக இருப்பார்கள். And all such people I have seen do not receive grace from God. இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றுக்கொள்ளாது இருக்கிறதை தான் நான் பார்த்திருக்கிறேன். Because that's a law. ஏனென்றால் அது ஒரு பிரமாணம். God does not give grace to people who are not humble. தாழ்மையா இல்லாதவர்களுக்கு தேவன் ஒரு காலம் கிருபையை கொடுக்கிறதில்லை. He opposes the proud. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். And these are born again people. இவர்கள் எல்லாரும் மறுபடியும் பிறந்தவர்கள். God opposes them. தேவன் அவர்களை எதிர்க்கிறார். Because secretly they are a little proud of their family heritage. தங்களுடைய குடும்ப சுதந்திரத்தை குறித்து அந்தரங்கத்திலே ஒரு பெருமை அவர்களுக்கு இருக்கிறது. So they ask each other, what family are you from? ஆகவே அங்கே போனால் நீங்கள் எந்த குடும்பத்திலிருந்து வருகிறீர்கள், உங்களுடைய வம்சாவழி என்ன என்று கேட்கிறார்கள். So they ask me, what family are you from? அவர்கள் என்னை பார்த்து கேட்பார்கள், நீங்கள் எந்த குடும்பத்தில் வம்சத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். I say, I came from Eden. My father was kicked out of Eden many years ago. நான் ஏதேன் தோட்டத்திலிருந்து வந்த வம்சத்திலே வந்தவன், எவ்வளவு ஆண்டுகள் முன்பதாக ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்ட அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் என்று சொல்லுவேன். That is the low caste family I came from. அந்த தாழ்ந்த ஜாதியிலிருந்து தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுவேன். But Jesus saved me. ஆனால் இயேசு என்னை ரட்சித்தார். Now I am a very important person in the kingdom of நான் God. தேவனுடைய ராஜ்யத்தில் மிக முக்கியமான ஒரு நபர். Don't boast in your earthly family or heritage or qualifications. ஆகவே பூமிக்குரிய வம்சாவளி குறித்தோ அல்லது இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் என்றோ இந்த ஜாதி பின்னணி என்றோ அல்லது படிப்பு அந்தஸ்து என்றோ இதை குறித்து மேன்மை பாராட்டவே வேண்டாம். The Samaritan was the one who came back and thanked God. இங்கே சமாரியன் மட்டுமே திரும்பி வந்து தேவனுக்கு நன்றி செலுத்தினான். And we may think, wow, why should Jesus bother about whether somebody thanks him or not? யாரோ ஒருவர் வந்து அவருக்கு நன்றி செலுத்துகிறாரா இல்லையா என்று சொல்லி ஏன் இயேசு அதை பொருட்படுத்த வேண்டும் என்று கேட்கலாம். See what he said in verse 17. 17ஆம் வசனத்திலே பாருங்கள், லூக்கா 17:17. Were there not 10 cleansed? Where are the 9? சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? And today also the Lord asks, இன்றைக்கும் ஆண்டவர் கேட்கிறார், I forgave the sins of so many people. Where are they now today praising me? நான் எவ்வளவோ பேருடைய பாவங்களை மன்னித்தேனே, இங்கே ஆண்டவரை துதிக்கிறவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்கிறார். And you know, I find that when people are not thankful to God, ஜனங்கள் தேவனுக்கு நன்றி இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது they are not thankful to the church also. சபைக்கும் அவர்கள் நன்றி இல்லாதவர்களாக இருப்பதில்லை. I know so many people whose lives were saved because they came to CFC. CFC சபைக்கு வந்தபடினாலே अनेகருடைய வாழ்க்கை காப்பாற்றப்பட்டது என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். Their children were protected because they came to CFC. CFC க்கு வந்தபடினாலே அவருடைய பிள்ளைகள் எவ்வளவோ பாதுகாக்கப்பட்டார்கள். Their children learned godliness in CFC. CFC லே தான் தேவபக்தியை குறித்து அவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்டார்கள். After a while the children grow up, that get educated and get big jobs. நாட்கள் செல்ல செல்ல பிள்ளைகள் படிக்கிறார்கள், அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது. And then they have lost their gratitude for the church, which was like a mother that brought them up. தங்களை வளர்த்த தாயை போல இருக்கக்கூடிய சபைக்குரிய நன்றியை அவர்கள் மறந்து விட்டார்கள். And they begin to question so many things, and why is it like this and why is it like that? இது ஏன் இப்படி இருக்கிறது, அது ஏன் அப்படி இருக்கிறது என்று பெரிய கேள்வி கேட்கிறார்கள். People whose lives and whose children were transformed by being in CFC.
சிஎஃப்சியில் இருந்தபடினாலே அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. Children are grown up and get married and now they think they are great people. பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், திருமணமானது, இப்பொழுது ஏதோ அவர்கள் பெரிய ஆட்கள் போல உணர்கிறார்கள். Don't let that happen to you. இது உங்களுக்கு நடைபெற அனுமதிக்க வேண்டாம். I've got children too who எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். are grown up and married. அவர்கள் வளர்ந்து திருமணமானவர்களாக இருக்கிறார்கள். They don't live in Bangalore. அவர்கள் பெங்களூரில் இப்பொழுது வாழ்வதில்லை. Some of them have been away from Bangalore for 20 years. சில பிள்ளைகள் பெங்களூரை விட்டு சென்று 20 ஆண்டுகள் ஆகிறது. When they come back to visit us in Bangalore, பெங்களூருக்கு எங்களை பார்க்கும்படியாய் திரும்பி வரும்பொழுது, wherever they go, they say CFC Bangalore is our home church. எங்கு போனாலும் அவர்கள் சொல்லுவது என்னவென்றால் CFC பெங்களூர் தான் எங்களுடைய தாய் சபை. And they tell everybody, we have never seen a church like CFC Bangalore. That CFC is our home. பெங்களூரை போல ஒரு சபையை நாங்கள் வேறு எங்கேயுமே பார்த்ததில்லை என்று அவர் சொல்கிறார்கள். And when they come, they spend so much time with all the young people in the church. அவர்கள் திரும்பி வரும்பொழுது அவர்கள் அதிகபட்சம் செலவு செய்கிற நேரம் சபையிலே தான். சபையில் உள்ள வாலிபர்களோடு கூட எவ்வளவோ நேரத்தை செலவு செய்கிறார்கள். It all depends on how much you parents teach your children to value the church. பெற்றோராக இருக்கக்கூடிய நீங்கள் எந்த அளவுக்கு சபையை மதிக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் இது இருக்கிறது. If you don't teach your children to value the church, you sit at home and criticize all the people in the church. வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் நீங்கள் புறங்கூறி கொண்டிருந்தால் எப்படி பிள்ளைகள் சபையை மதிக்க கற்றுக்கொள்வார்கள்? CFC Bangalore is not a perfect church. There are many weaknesses and many other brothers. பெங்களூர் சிஎஃப்சி சபை பூரணமான சபை அல்ல. அங்கே உள்ள பல சகோதரத்திலே பல பலவீனங்கள் காணப்படுகிறது. But we did not sit at home and speak about those weaknesses to our children. ஆனால் நாங்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு எங்கள் பிள்ளைகளிடத்திலே அவருடைய பலவீனங்களை குறித்து பேசுகிறதில்லை. I have seen families where they used to sit at home and speak evil about the church. வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு சபையை குறித்து புறங்கூறி கொண்டு தீமையாய் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களை நான் பார்த்திருக்கிறேன். Their children have drifted away from the Lord. அவருடைய பிள்ளைகள் தேவனை விட்டு வழி விலகி போய்விட்டார்கள். They never valued the church. ஒரு காலம் ஒரு சபையை மதிக்கவில்லை. They thought, oh, this is not so good, that church is more better, and they went over இது there. இங்கே இது சரியில்லை, அது சரியில்லை, அந்த சபை நன்றாக இருக்கிறது என்று போய்விடுகிறார்கள். You see their condition today. இன்றைக்கு அவருடைய நிலைமையை பாருங்கள். Whenever you despise, it's like you despise your mother who sacrificed so much for you. எப்பொழுதெல்லாம் நீங்கள் சபையை நீங்கள் அற்பமாக எண்ணுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்காக தியாகம் செய்து வளர்த்த தாயே நீங்கள் Sometimes children get very educated and their mother is an uneducated poor lady. சில சமயத்திலே பிள்ளைகள் நன்றாக படித்து விடுகிறார்கள், தாய் படிக்காத ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள். And they despise their mother. அம்மாவை அவர்கள் அற்பமாய் எண்ணுகிறார்கள். I can tell you it will go very badly with such children. அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போகும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். The church is like a mother. சபை ஒரு தாயை போல இருக்கிறது. And if children grow up and they despise a church because they have become so clever and educated, பிள்ளைகள் நன்றாக படித்து அவர்கள் புத்திசாலிகளாக மாறினபடினாலே சபையை அவர்கள் எள்ளி நகையாடுகிறார்கள். I can give it to you in writing that it will go badly with them in the long run. உங்களுக்கு நான் எழுதி கொடுக்க முடியும், அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் சீர்கெட்டு போவார்கள். Teach your children what the Samaritan learned, to be thankful. சமாரியன் கற்றுக்கொண்ட அந்த பாடத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், நன்றி உள்ளவர்களாக இருப்பது. Learn from this low caste Samaritan. கீழ் ஜாதிக்காரனா இருக்கக்கூடிய சமாரியனிடத்திலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். To come back and be thankful to the Lord and to the church. நீங்கள் மீண்டுமாய் திரும்பி வந்து தேவனுக்கும் சபைக்கும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள். Because your mother took care of you when you were a helpless baby, and the church took care of you when you were a helpless, good for nothing person. நீங்கள் உதவியற்ற ஒரு நபராக இருக்கும் பொழுது, ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது தாய் உங்களை பராமரித்து வளர்த்தார்கள். உதவியற்ற ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது சபை உங்களை எடுத்து வளர்த்தது. I am very thankful for my fellowship with CFC. CFCயோடு கூட எனக்கு இருக்கக்கூடிய ஐக்கியத்திற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். Because it has protected me. ஏனென்றால் அது என்னை பாதுகாத்திருக்கிறது.